குறிப்பாக இன்றைய காலச்சூழலிலே பெரும்பகுதி மக்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத விஷயமாக இருப்பது ஆரோக்கிய கேடு. நோய், அது மனநோய் அல்லது உடல் சார்ந்த நோய். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் பிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை குறித்தும், தனியாகவே கிதாபுகளிலே செய்தி வந்திருக்கிறது. திப்புன் நபி, நாயகத்தினுடைய மருத்துவம் என்று. அது நீண்டு பெரிதாக அதிகமாக இருந்தாலுமே கூட நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை மேற்கோள் காட்டுகிறேன். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நேரத்திலே பரக்கத் செய்யட்டும். அதேபோன்று நோய் தடுப்புக்கான வழிகளை பெருமானார் என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதலை சுன்னாவை சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த உரையின் ஊடாக நாம் தெரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றுதான் நாம் சொல்லி அல்லது கேட்டு வளர்ந்திருக்கிறோம். பெரிய செல்வம் எந்த செல்வம்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரமா அல்லது நாம் பயன்படுத்தக்கூடிய இன்ன பிற சாதனங்களா, பொருட்களா என்றால் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம்தான் பெரிய செல்வம். ஆரோக்கியத்தை இழந்ததற்கு பிறகுதான் அது எவ்வளவு பெரிய மகத்தானது என்பதை நம்மிலே பலரால் புரிய முடிகிறது. ஆனால் நோய் பெருத்த காலத்திலே நாம் வாழுகிறோம். எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு நோயோடும் மாத்திரைகளோடும் மருந்துகளோடும் காலங்களை நேரங்களை கழித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். சஹாபாக்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நபித்தோழர் ஹஜ்ரத் சையதுனா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. நாயகத்திற்கு ஆச்சரியம் கொடுத்த சஹாபாக்களில் இந்த சஹாபி முதன்மையானவர். காரணம் என்னவென்றால், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்து வஹியை கொடுக்க வரக்கூடிய நேரத்தில் இவரை தனிப்பட்ட முறையில் விசாரித்து, இவர் அபூதர் தானே என்று அவங்களே கேட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் இவர் அபூதர் என்று ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு, உங்கள்கிட்ட இவர் பிரபலமாக இருப்பதை விட எங்கள்கிட்ட மலக்குகளாக எங்களிடத்திலே ரொம்பவும் பிரபலமானவர், ரொம்பவும் அறிமுகமானவர் என்று சொல்ல, நபிகள் திருப்பி மடக்கி கேட்டார்கள், அப்படி என்ன அவர் பிரபலமானதற்கு என்ன காரணம்? மலக்குகளான உங்கள் வட்டத்தில் ஒரு மஷூரான ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்காருன்னா அப்படி என்ன அவர் செஞ்சிறாரு என்று நபி கேட்க, ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், ஒன்றும் இல்லை, காலையிலையும் சாயங்காலமும் ஒரு துவா ஓதுறாரு. அந்த துவா எங்கள்கிட்ட ரொம்ப அவரை முக்கியமான நபராக அல்லாஹ் ஆக்கி கொடுத்துட்டான். ஒரு ஃபேமஸான நபராக அவர் மாறி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க. ஜிப்ரீல் வந்தாங்க, வஹி விஷயமா பேசுகிறாங்க. இடையில உங்கள் பேச்சு வந்துச்சு, நீங்கள் ரொம்ப பிரபலமான ஆளாமே மலக்குகளிடத்தில், ஏதோ காலையிலையும் சாயங்காலமும் ஒரு துவா ஓதுறீங்களாமா, என்ன துவா அது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஓதுகின்ற துவாவை அப்படியே நபிக்கு முன்னால் படித்து காண்பித்தார்கள். ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. 10 விஷயத்தை ரசூலுல்லாஹ் இடத்திலே ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லி காட்டினாங்க. இந்த 10ஐயும் அல்லாஹ்ட்ட கேட்குறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமன் வ கல்பன் காஷிஅன் வ இல்மன் நாஃபிஅன் வ யகீனன் சாதிகன் வ தீனன் கையிமா. யா அல்லாஹ், ஈமானன் தாயிமா, நிரந்தரமான நம்பிக்கை எனக்கு கொடு. கல்பன் ஹாஷியா, பயப்படக்கூடிய உள்ளத்தை கொடு. வ இல்மன் நாஃபியா, பயன் தரக்கூடிய கல்வியை கொடு. வ யகீனன் சாதிகா, உன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உண்மையாக இருக்க வேண்டும். போலித்தனமான நம்பிக்கையாக இருக்கக்கூடாது, போலித்தனமான ஈடுபாடாக இருக்கக்கூடாது. உண்மையான நம்பிக்கை என்றால் கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி உன்னை மட்டும் தான் நான் சார்ந்து நிற்கணும். அந்த மாதிரியான போலி இல்லாத உண்மையான நம்பிக்கை. வ தீனன் கையிமா, நிலையான மார்க்கம். என்னுடைய மார்க்கத்தில் நான் நிலையாக இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் அங்கிட்டு இங்கிட்டும் ஆடிடக்கூடாது. இந்த 5ஐயும் கேட்டுட்டு அடுத்த 5 கேட்குறாங்க. வஸ்அலுக தமாமல் ஆஃபியா வஸ்அலுக தவாமல் ஆஃபியா வஸ்அலுக ஷுக்ரானல் ஆஃபியா வஸ்அலுகல் கினா அனின் நாஸ். யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை கொடு. நீ கொடுக்குற ஆரோக்கியத்தை பரிபூர்ணமாக கொடு. நீ கொடுக்குற ஆரோக்கியத்தை நிரந்தரமாக கொடு. நீ கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செய்கிற வாய்ப்பை கொடு. 10ஆவதாக முடிக்கிறாங்க, உலகத்தில் வாழும் பொழுது உன் நன்றி வேறு யாரிடத்திலும் எதிர்பார்க்காம என்னை வாழ வச்சிரு. எந்த காரியத்துக்கும் ஓன்ட்ட மட்டும்தான் நான் எதிர்பார்ப்பு என்பது இருக்கணும்.
உன்னை தாண்டி வரையா அவங்க அதை செய்வாங்களா, இவங்க எதை செய்வாங்களா, இவங்க கூப்பிட்டுருவாங்களா, அவங்கள நம்மளை முன்னிலைப்படுத்துவாங்களா, நம்மள்ட்ட எதுவும் கருத்து கேட்பாங்களா, நம்மளை உதாசீனம், எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு வேண்டாம். ஓன்ட்ட மட்டும்தான் எதிர்பார்க்கணும். பொருளாதார ரீதியாகவும் சரி, மரியாதை நிமித்தமாகவும் சரி, நீ மட்டுமே எனக்கு கண்ணியத்தை தர வேண்டும், நீ மட்டுமே எனக்கான பொருளாதாரத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த 10 விஷயத்தை அல்லாஹ் நான் கேட்குறேன்னு சொல்லி ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப சிறப்பான விஷயம், தொடர்ச்சியாக கேளுங்க. சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த 10 விஷயத்தில் பின்னால் இருக்கக்கூடிய 5மே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. யாரெல்லாம் ஆரோக்கியத்தை கூடன்னு கேட்டு முடிக்கல, தமாமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான ஆரோக்கியம், நிறைவான நிரந்தரமான ஆரோக்கியம், கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே சுற்றி 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 ஆஃபியத்தோடு சம்பந்தப்படுகிறது. அப்படி என்றால் உலகத்தில் ஆரோக்கியமான வாழ்வு என்பது மிகப்பெரிய வரம், கொடை. அந்த கொடையை இன்று நம்மிலே பலர் இழந்து விட்டோம் அல்லது தொலைத்து விட்டோம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான அழகான வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது, அஹ்மது ஷரீஃபிலே, முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், உடல் ரீதியான பிரச்சனை என்றால், நீங்கள் அதற்கான மருத்துவத்தை செய்யுங்கள். ததாவு யா இபாதல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ லம் யலஅ தாஅன் இல்லா வலஅ லஹு தவாஅன் ஷிஃபாஅன். உலகத்தில் எந்த நோய் வந்தாலும் எப்படி நோய் வருதோ அதுக்கு உண்டான மருந்தையும் அல்லாஹ் வச்சிருக்கான். மருந்து இல்லாத எந்த நோயுமே கிடையாது. அதனால மருத்துவம் பாருங்க. நம்மள சில பேர் நினைக்கிறது உண்டு, கொடுத்தது அல்லாஹ் தானே, அவன் பார்த்துக்குவான், அவன் தீர்த்து கொடுப்பான், அவன் அந்த நோய்க்கு மருந்து கொடுப்பான் என்று சிலர் குருட்டு நம்பிக்கையில் பேசுவார்கள். அவர்களுக்கெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுவதை போன்று சொல்கிறார்கள், ததாவு, மருத்துவம் செய்யுங்கள். உலகத்தில் எந்த நோய் இருந்தாலும் நிச்சயமாக மருந்து உண்டு. மருந்து இல்லைன்னு ஒரு நோய்க்கு கிடையாது. இந்த நோய்க்கெல்லாம் மருந்தே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. கொஞ்சம் தாமதமாகலாம், ஆராய்ச்சியில் கொஞ்சம் காலம் பிடிக்கலாம், தேடக்கூடிய விஷயத்திலே கொஞ்சம் நேர தாமதம் எடுக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய மருந்தில்லாத நோய் எதுவும் கிடையாது. ஒரு சஹாபி வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அர்ஐத யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நஸ்தர்கீஹா, எனக்கு ஏதாவது ஒரு நோயின்னா நான் அதற்கான மருத்துவத்தை எடுக்கிறேனே, மருந்தை தேடி போகிறேனே, இது கலா கதிருக்கு மாற்றமானதா இல்லையா? ஏன்னா நோயை கொடுக்கறது அல்லாஹ் தானே, நோய்க்கு ஷிஃபாவை தருவது அல்லாஹ் தான், நோய் தருவதும் அல்லாஹ் தானே. அப்போ அல்லாஹ் கொடுத்ததை நான் மீறி போகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு நபித்தோழர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரிதான், நீங்கள் யோசிக்கிற யோசனை சரிதான் தெரியுது, ஆனால் நோயை கொடுத்த அல்லாஹ் நோய்க்கான மருந்தையும் வச்சிருக்கிறான். அந்த மருந்தை தேடி போகிறதும் அல்லாஹ் தான். அந்த மருந்தை தேடி நீங்கள் போகிறதும் அதற்கான மருத்துவத்தை எடுக்கிறதும் அல்லாஹ்வுடைய முடிவு தான். எனவே இதில் ஒன்றும் தப்பில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொல்லி தந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆக நோய் எப்படி உண்மையோ அந்த நோய்க்கு மருந்தை தேட வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அத்தோடு இல்லாமல் சில விஷயங்களை சொல்லி காட்டி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதெல்லாம் எடுத்துக்கங்க, உங்களுக்கு நோய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் அதில் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அதில் முதன்மையானது என்ன என்றால், நம்ம வீடுகளில் எல்லா வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொருள். ஒரு காலத்தில் அந்த அஞ்சரை பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் எல்லா வீடுகளுடைய அலமாரிகளிலும் நல்ல பெரிய பெரிய பாட்டில்கள் இருக்கிறது, பெரிய பெரிய மாத்திரைகள் குப்பிகள் இருக்கிறது இல்லையா? எல்லா வீடுகளிலும் இருந்து வந்தது தேன். ஆனால் இன்னைக்கு எப்போவாவது தேவைக்கு வாங்கக்கூடிய பொருளாக மாறிப்போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேனில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு அதை ஊர்ஜிதப்படுத்துது இன்றைய மருத்துவ உலகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் சொல்லுகிறது, தேனிகளின் வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த பானம், அந்த பானத்திலே பல்வேறு நோய்க்கு மருந்து இருக்கிறது. குர்ஆனினுடைய வார்த்தை, குர்ஆனின் வார்த்தை பொய்யாகாது. யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். தேன் ஒரே கலரில் இருக்கிறது இல்லை, ஒரே நிறத்தில் இருக்கிறது இல்லை, பலதரப்பட்ட நிறங்கள் இருக்கிறது தேனிலே. அப்போ அந்த பலதரப்பட்ட அந்த வடிவத்திலே அந்த அந்த கலரில் இருக்கக்கூடிய வண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த தேன், அதிலே பல நோய்க்கு மருந்து இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஒரு சஹாபி வந்தாங்க ரசூலுல்லாஹ், புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் இருக்கிறது, சையதுனா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு.
ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், இந்த மாதிரி வந்து என்னுடைய சகோதரருக்கு கடுமையான வயிற்று வலி, அவர் கடந்து புரள்றாரு. சில வழிகள் இருக்கிறது, எல்லாருக்கும் வழிதான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய வழி பெருசு, அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சில வழிகள் நம்மை நிலைகுலைய செய்துவிடும், என்ன செய்யறதுனே தெரியாது. அடுத்த அதில் முக்கியமான தலைவலி வந்தால் அடுத்து ஓடவே ஓடாது எதுவுமே. அந்த வரிசையில் உள்ளது வயிற்று வலி வந்து அதிலிருந்து பட்ட சிரமங்களை பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? துடிக்கிறார், புழுவா துடிக்கிறார். இப்போ ரசூல்லாட்ட வந்து கேட்டாங்க, யார் ரசூல்லா என்ன பண்ணுறது? இஸ்கி அஸ்லா, தேனை கொடுங்க. நாங்கள் ரசூல்லா தேன் கொடுங்க, வயிற்று வலி தீர்ந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணு தடவை எடுத்துக்கிட்டாங்க. 3 தடவை கொடுக்க சொன்னாங்க, 3 தடவை கொடுத்தாங்க. வந்தவர் சொன்னார், இன்னும் வயிற்று வலி தீரலையே, நோய்க்கு பரிபூர்ணமான மருத்துவம் கிடைச்சதா தெரியலையே, என்ன யார சொல்லலாம் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகல்லா வ கதப பத்னு அஹீக இஸ்லிஹி அஸ்லா. அல்லாவின் வார்த்தை உண்மையானது, உம் சகோதரருடைய வயிறு தான் பொய் சொல்லுகிறது அப்படின்னாங்க. அல்லாவின் வாக்கு சத்தியம், இதில் நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ உங்களுடைய சகோதரின் வயிறு தான் பொய் சொல்லுகிறது என்றால் என்ன பொருள்? இன்னைக்கு மருத்துவர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைனா போகிறோம், போயிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், ஒரு 2 நாளில் மறுபடியும் அந்த நோய் சரியாகலை, போய் மருத்துவர்கிட்ட சொல்கிறோம், என்னங்க டாக்டர் நீங்கள் கொடுத்தீங்க மருந்து, இம்புடுகான ஃபீஸ் கொடுத்துருக்கேன், இவ்வளவு மருந்து வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு நிவாரணமே கிடைக்கலையே என்று நாம் அங்கலாய்ந்து கொண்டால் உடனே அவர் திருப்பி சொல்வார், கொடுத்த கோர்ஸை முடித்தீர்களா என்று கேட்பார். எத்தனை நாள் உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்தேன்? 5 நாள் கொடுத்துருக்கிறேன். 5 நாள் நீங்கள் உண்ண வேண்டும், அதுக்கடுத்து வாங்க, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்து உங்களுக்கு மாற்று மருந்து தரலாம். 2 நாளில் 6 வேளை எடுத்துட்டு வந்து எனக்கு சரியான சொன்னால் எப்படி சரியாகும்? கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அதே மாதிரி இப்பொழுது அந்த சகோதரருக்கு இருந்த அந்த வயிற்று வலிக்கு 3 தடவை கொடுத்தால் சரியாகாது என்ற நிலை, அடுத்து இன்னும் 2 தடவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. ரசூல்லா சொன்னாங்க, அல்லாவின் வார்த்தை சத்தியம், தேனில் நிவாரணம் இருக்குது, ஷிஃபா இருக்குது, எந்த அளவுக்கு எடுக்கணும், எத்தனை தடவை எடுக்கணும் என்ற முறையை சொல்லிக் கொடுத்து கூட 2 தடவை போய் கொடுங்க என்று சொன்னார்கள். ஹதீஸில் வருது, அடுத்து 2 தடவை அவருக்கு கூட்டப்பட்டது, அவருடைய வயிற்று வலி தீர்ந்து போனது. இப்போ தேனிலே பெரிய மருத்துவ குணம் இருக்குது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் பயன்படுத்தத்தக்க ஒரு மகத்தான மருத்துவ குணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மன அழுத்தத்திலிருந்து, செரிமான பிரச்சனையிலிருந்து, இன்னும் சொல்ல போனால் மாரடைப்பு போன்ற மிகப்பெரிய நோய்களுக்கும் கூட தேனில் மருத்துவ குணம் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய நோயாக உருவெடுத்திருக்கக்கூடிய கேன்சர், புற்றுநோய்க்கும் மருந்தை அல்லாஹ் தேனில் வைத்திருக்கிறான். உடல்ல இரத்தம் கட்டித்தன்மையாகிவிட்டால் அப்பொழுதுதான் அடைப்பு ஏற்படுகிறது இல்லையா? இருதயத்திற்கு போகக்கூடிய அந்த குழாயிலே அந்த இரத்தம் கட்டித்தன்மை ஏற்பட்டு போனால் அப்பொழுதுதான் அங்கெங்கே பிளாக் உருவாகுது, அதுக்கு பின்னாடி ஏதாவது வலி ஏற்படுகிறது, அதற்கு பிறகு நாம் மருத்துவரை அணுக வேண்டிய சூழல் இருக்கிறது. தேனினுடைய இயற்கையான தன்மை என்ன தெரியும்? அல்லாஹ் ஒன்றில் ஷிஃபா இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை தேட வேண்டும். விஞ்ஞான உலகமும் மருத்துவமும் அதை நோண்டி எடுக்கிறது. இதில் இறைவன் ஷிஃபா என்றால், நிவாரணம் என்றால் நிச்சயம் இதில் 1000 இல்லை லட்சக்கணக்கான செய்திகள் இருக்கும். மருத்துவ உலகம் தோண்டுகிறது. இரத்தத்தை உறைய விடாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையை இயற்கையிலேயே தேனில் இறைவன் வைத்திருக்கிறான். அவர் இரத்தம் உறையாமல் இருப்பதற்கு நீங்கள் பாருங்கள், இருதய நோயாளிகளை பாருங்கள், தினசரி ஒரு மாத்திரை அவர்கள் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எதற்கு என்றால் இரத்தம் உறைந்து விடக்கூடாது, இரத்தம் தின்னாயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த மாத்திரையை போட்டே இருப்பாங்க. அது அந்த இரத்தத்தை தண்ணி போன்ற அமைப்பிலேயே வைத்திருக்கும். தேனுக்கு அல்லாஹ் கொடுத்த மருத்துவம் என்னவென்றால், மகத்துவம் என்னவென்றால், இரத்தத்தை கட்டியாக ஆக்காத விதத்திலே அல்லாஹ் அது செயல்படுவதற்கான வாய்ப்பை அங்கே கொடுத்திருக்கிறான். இப்படி பலவிதமான மருத்துவ குணங்களை பெற்றதுதான் தேன். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களிலே நோயாளிகளாக வரக்கூடிய சஹாபாக்களுக்கு தேனை வழங்கியிருக்கிறார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்ப தேன் என்பது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு மருத்துவ பயன்மிக்க ஒரு பொருள்.
அதே போன்று இன்னைக்கு நம்முடைய பகுதிகளில் கிடைக்காது, ஆனால் அரபு நாடுகளிலே கிடைக்கிறது. ஒட்டகப்பால், ஒட்டகத்தினுடைய சிறுநீர். இன்னைக்கு பல வகைகளிலே நோய், குறிப்பாக புற்றுநோய் வருகிறது. அந்த புற்றுநோய்களின் வரிசையிலே ஒன்றுதான் ஸ்கின்ல வரக்கூடிய புற்றுநோய், தோலில் வரக்கூடிய புற்றுநோய். அதுவும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய ஊர்களிலேயே அதிலே பாதிக்கப்பட்ட நபர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சவுதியிலே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கிறது, கிங் அப்துல் அசீஸ் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியிலே ஒருவர் பேராசிரியராக இருக்கிறார். அவருடைய பெயர் பாதன் குர்ஷித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த அம்மா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முக்கியமான ஆய்வுத்துறை பேராசிரியர். இந்த அம்மா என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஹதீஸை எடுத்து, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸை எடுத்து ஆய்வு செஞ்சு அதுலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. என்ன ஹதீஸு? நபியிடத்தில் ஒரு கூட்டம் வந்தது, மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்கள தோலில் சொறி சிரங்கு இந்த மாதிரியான பிரச்சனையோடு வர்றாங்க. சொறி சிரங்குன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தோலெல்லாம் ஒரு விதமான ஒவ்வாமை ஏற்பட்டு, அலர்ஜி ஏற்பட்டு வித்தியாசமாக இருக்குது அவங்களுடைய தோல். எப்போதுமே அப்படி அரிச்சுக்கிட்டே இருக்குது கை காலெலாம். அவங்களுடைய முகத்திலிருந்து, அவங்களுடைய கை காலிலேருந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூப்பிட்டாங்க, இஷ்ரபு மின் அல்பானிஹா வ அபுவாடிஹா. நீங்கள்லாம் போங்க, ஒட்டகத்தினுடைய பாலையும் குடிங்க. ஒட்டகத்தின் பாலிலும் நிவாரணம் இருக்குது, ஒட்டகத்தினுடைய சிறுநீரிலும் நிவாரணம் இருக்கிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்கே பாலில் நிவாரணம் இருக்குது அப்படின்னு சொன்னதில் ஒரு யோசிக்க முடியுது, அதை கொஞ்சம் உள்வாங்கிக்க முடியுது. சிறுநீரில் எப்படி நிவாரணம்? இந்த அம்மா யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஒட்டகத்தின் சிறுநீரை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். சற்றேறக்குறைய பல்லாண்டுகள் இந்த ஆய்வுகள் தொடர்ந்தது. கடைசியில் நான் சொல்வது ஒரு 7-8 வருடத்திற்கு முன்னால் அந்த அம்மா சப்மிட் பண்ண விஷயத்தை சொல்கிறேன். கடைசியில் அந்த அம்மா அந்த யூனிவர்சிட்டியில் கொண்டு சப்மிட் பண்ணுறாங்க. ஒட்டகத்தினுடைய சிறுநீரிலே கேன்சரை, தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி மட்டுமல்ல, தோலில் உருவாகக்கூடிய புற்றுநோயை நீக்குவதற்கான மருத்துவ குணம் அதில் இருக்கிறது. ஏன்னா இறை தூதர் முகமது நபி சொல்லியிருக்கிறாங்க என்று இந்த ஹதீஸை கோட் பண்ணி, இதிலிருந்து நான் ஆய்வை தொடங்கினேன், இதிலிருந்து என்னுடைய ஆராய்ச்சியை தொடங்கினேன். கடைசியில் தோல் அலர்ஜியை மட்டுமல்லாமல் தோலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்குமான மருந்தை ஒட்டகத்தின் சிறுநீர் கொடுக்கிறது என்பதை நான் கண்டறிந்து கொண்டேன். அதை நான் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினேன். அந்த மாதிரியான பாதிப்புக்கு உட்பட்ட மனிதர்களை அழைத்து நான் அவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து பார்த்தேன், நிவாரணம் கிடைத்தது. எனவே இந்த ஆய்வறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன் சொல்லி அந்த அம்மா சமர்ப்பித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில் எவ்வளவு பெரிய மருத்துவ குணம் என்று பாருங்கள். இன்னைக்கு ஒட்டகத்தினுடைய சிறுநீரிலிருந்து, அந்த சிறுநீரில் வரக்கூடிய அந்த துளிகளிலிருந்து சில மாத்திரைகள் தயார் செய்யப்படுகிறது. அது இந்த மாதிரியான பாதிப்புக்கு உட்பட்ட மனிதர்களுக்கு பகிரப்படுகிறது என்பதை எல்லாம் பார்க்கிறோம். இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பெருமானாரின் மருத்துவ பார்வையை கவனிக்க வேண்டும். அதே போன்று நம்ம எல்லார் வீடுகளிலும் ஒரு காலத்தில் இருந்திருக்குது, இஞ்சி காய்ந்து போனால் சுக்கு இல்லையா? இந்த சுக்கை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பேசியிருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இங்கிருந்து, அதாவது நம்முடைய இந்திய பகுதியிலிருந்து நாயகத்தை பார்ப்பதற்கு அந்த காலத்திலேயே போயிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், தனியாக ஒரு பெருங்கொண்ட வரலாற்று ஆய்வு நூலை இருக்கிறது. சேரமான் பெருமாள் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா, அந்த கேரளத்தை ஆண்ட மன்னர்களின் வரிசையிலே சேரமான் பெருமாள் என்று ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் ரசூலுல்லாவை பார்ப்பதற்காகவே இங்கிருந்து சென்றார். சென்று முகமது நபியை சந்தித்தார். சந்தித்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தாஜுதீன் என்ற பெயரிலே ஊருக்கு வந்தார். வர்ற வழியில் ஓமனில் வைத்து அவருடைய அஜல் முடிந்து விட்டது, இறந்து போய்விட்டார். இன்னைக்கும் ஓமனினுடைய ஒரு கடற்கரை நகரமாக இருக்கக்கூடிய சலாலா என்ற பகுதியிலே அவரை அடக்கி வைத்திருக்கிறார்கள். அவருடைய மக்பரா அங்கதான் இருக்குது. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ரசூலுல்லாவை சந்திக்க போன இந்த சேரமான் பெருமாளாக போனார். திரும்பி வரும் பொழுது தாஜுதீனாக வந்தார். போகும்போது ரசூலுல்லாஹ்க்கு நிறைய கிஃப்ட் கொண்டு போனார். அவர் கொண்டு போன கிஃப்டில் ஒன்று தான் சுக்கு. நம்ம சளி இந்த மாதிரியான முக்கியமான சமயங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. ஒரு நீண்ட பெரிய வரலாறு. அவரினுடைய
ரசூலுல்லாஹினுடைய சந்திப்புக்கு பிறகுதான் இஸ்லாம் இங்கே இந்திய மண்ணிலே துளிர்க்க ஆரம்பித்தது. சொல்ல போனால் இந்தியாவினுடைய முதல் பள்ளிவாசல் இன்னைக்கும் கேரளத்திலே கொடுங்கலூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு பேரே மஸ்ஜிதே சேரமான் பெருமாள், அவருடைய பேரில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. அவர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தார், அந்த சுக்கை கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, முஸ்ததரக்கிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. சையதுனா அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஹாதல் ரூதில் ஹிந்தி, இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த குச்சியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள், இதில் நிறைய ஷிஃபா இருக்குது. ஃபஇன்ன ஃபீஹி சபஅத்து அஸ்வியத்தின், 7 விதமான நிவாரணங்கள் இதில் கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நகரத்திலே நம்முடைய ஊரிலே பயன்படுத்தப்படக்கூடிய சுக்கை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் பார்க்குமா இல்லையா? கடுமையான நெஞ்சிச்சலி இருப்பவர்களுக்கும் கூட சுக்கினுடைய பயன்பாடு இன்னைக்கு வரைய அலோபதி மருந்துகளிலே நாம் நம்முடைய நேரங்கள் கழிந்தாலும் கூட நாட்டு வைத்தியம் என்ற பெயரிலே, கை மருந்து என்கின்ற பெயரிலே அதை கொடுப்பதையும் அதை பயன்படுத்துவதையும் வளமையாக வைத்திருக்கிறோம் இல்லையா? அப்ப இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். அதே போன்று பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ தன்மையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருக்குரான் ஸ்லாகித்து பேசக்கூடிய பழங்களில் ஒன்று பேரிச்சம்பளம். திருக்குரான் ரொம்பவும் விரிவாகவும் அதே நேரத்திலே ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடிய பழங்களிலே ஒன்று பேரிச்சம்பளம். பெருமானார் இன்னைக்கு சொல்லுகிறார்கள், உலகத்தில் ஒருவருக்கு உணவே இல்லை, வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது, தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது, பேரிச்சங்கனிகள் மட்டும்தான் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு பல நாட்கள் அவரால் வாழ முடியும். ஏன்னா உடலுக்கு தேவையான பல சத்துக்களை தண்ணீரிலிருந்து எப்படி உடல் பெற்றுக்கொள்கிறதோ அதே போன்று பேரிச்சங்கனியிலிருந்து பெற்றுக்கொள்ளும். தேவையான பல்வேறு விதமான சத்துக்கள் பேரிச்சம்பளத்திலிருந்து கிடைத்து விடும் என்றார்கள். எனவே பேரிச்சம்பளத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அதிலும் குறிப்பாக அஜ்வா என்று சொல்லப்படக்கூடிய மதீனத்து பழமாக இருக்கக்கூடிய அந்த பழத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, யார் ஒருவர் தினசரி காலையிலே 7 அஜ்வா பழத்தை சாப்பிட்டு விட்டாரோ, சஹீஹுல் புகாரியிலே வந்திருக்கிறது, அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு எந்த விஷமும் பாதிப்பை ஏற்படுத்தாது. எவ்வளவு பெரிய விஷம் தரக்கூடிய வஸ்து ஒரு ஒரு உயிரினம் தாக்கிவிட்டாலும் அதனுடைய பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்தாது. அது மட்டுமல்ல, சூனியம் செய்தாலும் அந்த சூனியத்தினுடைய பாதிப்பும் கூட அவருக்கு ஏற்படாது. அது மட்டுமல்ல, இருதய நோயாளிகள் உண்ணுவதற்கு மிக தகுதியான பழமாக அஜ்வா பழம் இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற நபி தோழர், அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், நெஞ்சு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போனாங்க. போய் அவருடைய நெஞ்சிலே கை வைத்து தடவி கொடுத்து விட்டு சொன்னார்கள், அல் ஹாரிஸ் இப்னு கிலாதா என்று ஒருவர் இருக்கிறார், அவர் மிகச்சிறந்த மருத்துவம் படித்திருக்கிறார், மருத்துவம் தெரிந்தவராக இருக்கிறார், அவரிடத்துல போய் 7 அஜ்வா பழத்தை வாங்கி வந்து அதை கரைத்து அந்த சாறை இவருக்கு கொடுங்கள், இவருடைய இந்த நெஞ்சு வலி தீர்ந்துவிடும், இந்த பாதிப்பிலிருந்து இவர் மிக விரைவிலேயே வெளியே வரக்கூடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆக இப்படி நமக்கு கைகளில் கிடைப்பதற்கு உரிய சில பொருட்களை வைத்து அதில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மருத்துவ பயன்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். சின்ன சின்ன விஷயம்தான், அதை செய்வதன் வழியாக என்ன பெரிய பலன் கிடைக்கும் என்பதை இந்த உலகத்திற்கு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் தாடி வைக்கிறோம் இல்லையா? இது நாயகத்தினுடைய உன்னதமான சுன்னத்துகளிலே ஒன்று. மீசையை கத்தரியுங்கள் என்றார்கள் பெருமானார். நாயகத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் மருத்துவம் இருக்கும், விஞ்ஞானம் இருக்கும், ஆய்வு இருக்கும். மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். என்ன மீசையை கத்தரிக்க வேண்டும், தாடியை வளர்க்க வேண்டும்? இன்று அறிவியல் சொல்கிறது, மீசையை எவரொருவர் அதிகமாக வளர்க்கிறாரோ பல்வேறு விதமான தூசுகள், இன்னும் உடலுக்கு தேவைப்படாத பல கிருமிகள் மீசையில் போய் ஒட்டி கொள்ளும். அவர் குடிக்கக்கூடிய பானம் அல்லது குடிக்கக்கூடிய பொருட்களின் வழியாக அது உள்ளே இறங்கி வயிற்றுக்கும் உடலுக்கும் கேடை கொடுக்கும். எனவேதான் ரசூலுல்லாஹ் மீசையை கத்தரிக்க சொன்னாங்க. தந்தை பெரியாரை பற்றி படிக்கும் பொழுது அவர் பெரிய மீசை வைத்திருப்பார், தெரியும், தாடியும் வைத்திருப்பார், பெரிய மீசையும் வைத்திருப்பார். அவர் மூக்குப்பொடி போடுகிற பழக்கம் அவருக்கு உண்டாம். மூக்கில் அந்த பொடி போடுவாங்கல்ல ஒரு காலத்தில், அந்த பழக்கம் உண்டு. அப்படி போட்டுட்டு கட்சி போச்சு தொடச்சுக்குவார். முஸ்லீம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய ஒரு ஊருக்கு அவர் நோன்புக்கு போகிறார். இஃப்தாருடைய சமயம் அது. இஃப்தாரில் கஞ்சி கொற்றால் நோன்பு கஞ்சி குடிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்னையா நோன்பு கஞ்சி ஃபுல்லாக ஒரே மூக்குப்பொடி வாடையாக அடிக்குது, உங்கள் நோன்பு கஞ்சியில் மூக்குப்பொடியை வேற சேர்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க் அறிஞர் சொன்னாராம், மூக்குப்பொடிங்கிறது நோன்பு கஞ்சியில் போடல,
உங்க மீசையில ஒற்றிருக்கக்கூடிய மூக்குப்பொடி தான் நீங்க குடிக்கக்கூடிய கொட்டால வந்திருக்குது. அதனாலதான் எங்க நபி சொன்னாங்க மீசையை கத்துறீங்க தாடியை விளங்கன்னு. உங்க நபி மீசையில கூட விட்டு வைக்கலையா? மீசையில கூட விஷயத்தை விட்டு வைக்கலையா உங்க நபி என்று தந்தை பெரியார் கேட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. எதுக்கு சொல்லுகிறோம் என்றால், மீசையை கத்தரித்தல் என்பது ஒரு செய்தி, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்பை இன்று உலகம் பார்க்கிறது. தாடியை வளர்ப்பது என்பது ஒரு செய்தி, ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பயன்கள் என்ன? தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக தொண்டையில் வரக்கூடிய பல்வேறு விதமான நுண்கிருமிகளை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை தாடி செய்கிறது. மட்டுமல்ல, முகத்தில் இந்த சர்மத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அதை தடுக்கக்கூடிய தடுப்பானாக தாடி இருக்கிறது. ஒருத்தர் கிளீன் ஷேவ் பண்ணிட்டே இருக்கிறாரு, தொடர்ச்சியாக பண்ணுகிறார் என்றால் மருத்துவம் சொல்லுகிறது, அப்படியே அவர் செய்து கொண்டே இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே செத்து செத்து அங்கேயே மடிந்து போய்விடும். இதனால் அவருடைய ஸ்கின்னுக்கு பல இடையூறு ஏற்படக்கூடும். அதாவது தடிமனாக ஆகிவிடும். சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னினுடைய நிலைமை கொஞ்சம் தடித்து போய்விடும். தொடர்ந்து அவருடைய முகத்தில் அந்த கெட்ட செல்கள் இருக்க இருக்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்று கூட மருத்துவ உலகம் சொல்லுகிறது. குறிப்பாக தொண்டையில் வரக்கூடிய கேன்சரை தடுக்கக்கூடிய வேலையை தாடி செய்கிறது. எனவே தாடி வைக்க பெருமானார் சொன்னார்கள் என்று மருத்துவம் சொல்லுகிறது இல்லையா? நீங்கள் சிறுநீர் கழிக்க செல்கிறீர்கள், அமர்ந்து கழியுங்கள் என்று மார்க்கம் ரசூலுல்லாவின் வழியாக கற்றுத்தருகிறது. அமர்ந்து கழியுங்கள். அமர்ந்து கழிப்பதின் வழியாக என்ன கிடைக்கும்? அதனுடைய மருத்துவ குறிப்பை இன்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். சாப்பிடும் பொழுது கை கழுகிக் கொள்ளுங்கள். கை கழுகும் தினம் என்று ஒரு தினம் இருக்கிறது. உலகத்திலேயே வேர்ல்டு ஃபுல்லா ஃபாலோ பண்றான். கை கழுகும் தினம் என்று ஒரு தினத்தையே வைத்திருக்கிறான். எனக்கு குறிப்பாக அந்த நாள் எந்த மாதம் என்பதை என்னுடைய ஓர்மையில் இல்லை. ஆனால் உலகம் முழுக்க ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாள் கை கழுவும் தினம், அது குறித்த அவேர்னஸை, கை கழுவும் சுத்தமாக வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லித் தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலை என்ன? பிரஷ் பண்றதா? இல்ல, 2 கையையும் கழுகுறதுன்னு நாங்கள் சொல்லலாம். 2 கையும் ஃபர்ஸ்ட் கழுகுங்க, அதுக்கு பின்னாடி பிரஷ் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி மற்ற வேலையை செய்யுங்க என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி பல்வேறு மருத்துவம் சார்ந்த விஷயத்தை, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பெருமானார் சொல்லிக் கொடுத்துக்கிறார்கள். அதே போன்று உடலுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கும் ஆரோக்கிய கேடை தரக்கூடிய விஷயத்திலும் தவிர்த்துங்கன்னு சொல்லி தந்தாங்க. போன வாரம் முழுக்க ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பின் வழியாக உயிரினங்களின் மீது பரிவு காட்டுகிறோம் என்கின்ற பெயரிலே சிலர் பேசுவதை நாம் சமூக வலைதளங்களிலே பார்த்திருக்கலாம் இல்லையா? உச்சநீதிமன்றம் தலையிட்டு தெருநாய்களுடைய விஷயத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. தெருநாய்கள் நிறைய பிரச்சனையை கொடுக்குது, நிறைய பேருக்கு ரேபிஸ் தொற்று பரவுகிறது. நீங்க தெருநாய் கடிப்பதை சாதாரணமாக நாம் கடந்துவிட முடியாது. நீங்க கேட்ட ஆச்சரியப்படுவீங்க, ஒரு வருஷத்துல இந்தியா முழுக்க தெருநாய் கடித்து ரேபிஸ் தொற்றுக்கு ஆளாக இறப்பின் எண்ணிக்கை மட்டும் 20,000 பேர். 20,000 பேர் செத்து போறான். எதுக்கு? நாய் கடித்து அந்த ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு. ரேபிஸ் தொற்று என்றால் 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று என்று கடந்து போய்விட முடியாது. அந்த தொற்று ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நாயின் தன்மை வந்துவிடும், தாகமே எடுக்காது, தண்ணீரை கண்டால் விரண்டு ஓடுவான், அப்படியான தன்மைகள் ஏற்பட்டுவிடும். கடைசியில் அதுவே அவருடைய இறப்புக்கும் காரணமாகி போய்விடும். தமிழகத்தில் மட்டும் இந்த வருடம், இந்த 2025 ஜனவரி 1 இப்ப முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆகஸ்டினுடைய 10ஆம் நாள் வரை தெருநாய் கடித்து பாதிப்புக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை மட்டும் 67,604 பேர். இதுல செத்து போனவங்க, இறந்து போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? 20 பேர் இறந்திருக்காங்க. அப்போ இது ஒரு பிரச்சனை ஆகுது. குறிப்பாக டெல்லி போன்ற பெருநகரங்களிலே பிரச்சனை ஆகுது. யாருமே இதை கண்டுக்க மாட்டாங்க. இதை பத்தி பேசினா ப்ளூ கிராஸ் அது இது ஏதாவது சொல்லி ஜீவகாருண்யம் என்று பேசி ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு எல்லாரும் அமைதியாக இருக்க உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை தானா முன்னிட்டு எடுத்து தெருநாய்களை அடக்கணும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இதுக்கு யாரெல்லாம் இடையூறா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுங்க என்று யார் வழக்கை தானாக எடுக்கிறார்? உச்சநீதி. எத்தனையோ வழக்கு இருக்குது, தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த நாட்டில் அவசரமாக தீர்ப்பு சொல்ல வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்க, இந்த விஷயம் எடுத்து உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை வழக்கு கொடுத்து, அதாவது தீர்ப்பை கொடுத்தது. தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி பாருங்க, இந்த நாட்டினுடைய அவலத்தை பாருங்கள். மனித உயிர் அடித்து சாவடிக்கிறான், இரத்தத்தோடு செத்து சாவுகிறான் பல இடங்களிலே. முஸ்லிம் என்ற பெயரின் காரணமாக இந்த உணவை சாப்பிட்டான் என்பதனாலே, இந்த இறைச்சியை சாப்பிட்டான் என்பதனாலே கூட்டாக இணைந்து அடித்துக் கொள்கிறான். அப்பொழுதெல்லாம் வாய் துறக்காத இந்த நல்லவக
நாய் தெருநாய் விஷயத்திலே ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அப்படி கதறாங்க நிறைய பேர். என்ன கதறு, இப்படி ஒரு தீர்ப்பு எப்படி, ஜீவகாருண்யம் இல்லையா, அந்த அஞ்சறிவு ஜீவனுக்கு என்ன தெரியும், அதுக்கு ஏதாவது நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா எப்படி, அதை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா என்றெல்லாம் பேசுகிறார்கள். அன்பான சகோதரர்களை, எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொன்னாங்க, நாய் என்பது வளர்ப்பு பிராணி அல்ல, அதனால் பல பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால் நோய் தொற்று கிருமிகள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு பெத்த பிள்ளையை வளர்க்கறத விட்டுட்டான் நிறைய பேர், தனி ரூம் போட்டு கொடுத்து நாய் வளர்த்துட்டு இருக்கிறான். பணக்காரன் நீங்க இதை சாதாரணமாக பார்க்க வேண்டும். ஏழை என்றால் யார், பணக்காரன் என்றால் யார் என்று ஒரு நகைச்சுவையாக பேசுகிற ஒரு இடத்துல கேட்கப்பட்டதாம். நாயா காசுக்கும் பணத்துக்கும் அலைகிறவன் ஏழை, டெய்லி நாய் கூட அலைகிறவன் பணக்காரன். எவன்லாம் நாய் கூட தினமும் அலைகிறானோ அவன், அதாவது எல்லாரும் இதை தப்பா அது இயல்பாக சொல்லுகிறார். அப்போ நாய்க்கு தருகிற மரியாதை மனிதர்களுக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய இடத்துல ஏசி ரூம் போட்டு பாதுகாக்கிறான், அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவினுடைய அந்த அளவை பார்த்தால், அதனுடைய வெயிட்டை பார்த்தா, அல்லாஹு அக்பர், நாம் எல்லாம் பல மாதங்கள் சம்பாதித்தால் தான் அந்த ஒரு வேளை உணவு அல்லது ஒரு வாரத்தினுடைய உணவுக்கான காஸ்ட் இருக்கும் போல தெரியுது. இதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாயினுடைய அந்த எச்சில் அல்லது அந்த நாயினுடைய நாக்கு ஒரு பொருளில் பட்டுவிட்டால் 7 தடவை கழுவுனாங்க. அந்த 7ல் ஒரு தடவை மண்ணு போட்டு கழுவுனா. இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது. இன்று அறிஞர்கள் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நாய் கடிக்கு அல்லது நாயினுடைய அந்த நாவு பட்ட இடத்திற்கான தீர்வு மண்ணு தான்றாங்க. மண்ணை போட்டு தேய்ச்சாதான் அதுக்கு சரியான முறையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் என்கிறார்கள். ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடாத விஷயமே கிடையாது. மருத்துவத்தை பற்றி, ஆன்மீக மருத்துவத்தை பற்றி, உடல் சார்ந்த மருத்துவத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களை வாசிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. அவர்கள் சொன்ன விஷயத்தை உள்வாங்குவதோடு மட்டுமல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கான நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.